ஹாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷத்துகள் அல்லவா? ஏசப்பா இந்த நாட்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? எதுக்குமே நம்ம கவலைப்படாம எல்லாவற்றையும் ஏசப்பா சன்னிதானத்துல போய் நம்ம சொல்லும் போது அந்த கவலைகள் நம்மளை விட்டு மாறும். அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க 27வது வசனத்தினால, கவலைப்படுகிறதுனால உங்களை எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நம்ம கவலைப்படுறதுனால நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகுமே தவிர்த்து நமக்கு எந்த காரியமும் நடக்காது. அதனால எதை குறித்து கவலைப்பட? சாப்பாடு விஷயமா, கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? கடன் பாரத்தை குறித்து நீங்க ஒருபோதுமே கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட்டோன்னா கடத்தை தீர்க்க முடியுமா? கடன் தீரணும் அப்படின்னா நீங்க தேவனை தேடணும். தேவனை தேடும் போது இந்த கடன் பாரங்கள் குறையும். பிள்ளைங்க காரியங்களா இருக்கட்டும், எந்த பாரமா இருக்கட்டும், எதுக்குமே நீங்க தேவனை தேடும் பொழுது அந்த கவலை உங்களை விட்டு மாறி போகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா 34வது வசனத்துல 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை நான் முதலே சொன்னது போல, முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். நம்ம அவரை முழுமையா நம்ம தேடும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாமே மாறி போகும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதனால இந்த நாட்கள்ல என்னென்ன காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா கவலைகளையும் தூக்கி மூட்டை கட்டி ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வைங்க. ஆண்டவர் தாமே எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே கவலைப்படக்கூடாது என்று எங்களுக்கு பேசியிருக்கீங்க. ஏசப்பா அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். கவலைப்படுகிறதுனால் சரீர அளவோடு ஒருவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா என்று நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. நாங்கள் கவலைப்படுகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைத்து விட்டு நாங்கள் இளைப்பாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.